நம்பிக்கை இந்த நாரணபுரத்திற்காக கிருஷ்ணரை அடைய நவபக்தி மார்க்கம் மூலமாக இந்த நடனத்தை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நடனத்தை அமைத்தவர் ஸ்ரீமதி பிரியம்பதா முரளி அவர்கள் பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க. விதுஸ்ரீ ஐயாறு ராஜேஸ்வரி அவர்களின் பாடல் மூலமாகவும் சாய் சுந்தரி கலை அவர்களின் கலை மூலமாக அனைவரும் ஊரில் உள்ள அனைவரும் விரைவாக வரும்படி இளம்பறை
நான் ஒரு கதை சொல்லி உங்களுக்கு இப்பொழுது நாராயணனின் நாம ஜபம் கேட்டதா? அது எங்கிருந்து வருகிறது தெரியுமா? ஹிரண்யகசிபுவின் அரண்மனையில் இருந்துதான் அது கேட்கிறது. நான் இப்பொழுதுதான் அங்கே போய்விட்டு வந்தேன். அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அதை நான் உங்களோடு சற்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹிரண்யகசிபு தன் மகன் பிரகலாதனை அழைத்து தன் மடியில் அமர்த்தி, குழந்தாய், நீ இதுவரையில் கற்றுக்கொண்டதில் எது மிக மிக சிரேஷ்டமானது என்று கருதுகிறாய் என்று கேட்க, அந்த குழந்தை பிரகலாதனும் என்ன சொன்னான் தெரியுமா? ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இதி பும்சார்பிதா விஷ்ணு பக்திஷ்சேன்னவலக்ஷணா கிரியதே பகவத்யத்தா தன்மயே அதீதம் உத்தமம். என்றால் என்ன தெரியுமா? பகவான் நான் இதுவரை அறிந்ததிலேயே எதை சிரேஷ்டமாக நினைக்கிறேன் என்றால், தந்தையே, பகவான் நாராயணனின் நாமத்தை கேட்பது, அவனுடைய நாமங்களை ஜபிப்பது, அவனை என்றும் மனதில் இருத்தி நினைப்பது, அவன் பாதங்களில் நான் சேவை செய்வது, அவனுக்கு அர்ச்சனை செய்வது, அவனை நமஸ்கரிப்பது, அவனுக்கு ஒரு தாசனாக அவனுக்கு சேவை செய்வது, அவனை ஒரு நண்பனாய் பாவிப்பது, அவனுக்கு தன்னையே தன்னின் அனைத்தையும் அளிப்பதென்று இவை அனைத்தும் தான் நான் வாழ்வில் அறிந்ததிலேயே சிரேஷ்டமானதென்று சொன்னான் அந்த குழந்தை பிரகலாதன். அந்த சிறு வயதில் என்ன ஒரு பக்தி அவனுக்கு! அவன் சொன்ன இந்த விஷயங்கள் தான் நவவித பக்தி என்று நாம் சொல்கிறோம். 9 விதமாய் இறைவனை ஆராதிப்பது. அந்த ஒவ்வொன்றையும் தான் இன்று நாம் காண இருக்கிறோம். அபரேகம் செல்வோமா? அங்கே குருக்ஷேத்திர போர் நடந்து இப்பொழுதுதான் முடிந்திருந்த சமயம். பாண்டவர்கள் பக்கமும் கௌரவர்கள் பக்கமும் எத்தனையோ மரணங்கள். இதையெல்லாம் தாண்டி அனைத்தும் முடிந்த பிறகு யுதிஷ்டிரரை ராஜாவாக முடிசூட்டி அனைத்தையும் முடித்துவிட்டு கிருஷ்ணன் துவாரகைக்கு கிளம்புகிறான். நாமும் அவனோடு பின்தொடர்வோம். அப்பொழுது அங்கிருந்து ஒரு குரல், ஒரு அபய குரல், அபயம் அபயம் என்று கேட்டு ஒரு கதறல் கேட்கிறது. யார் தெரியுமா? அர்ஜுனனின் இறந்த மகன் அபிமன்யு இருக்கிறான் இல்லையா, அவனுடைய மனைவி உத்தரை அங்கிருந்து கதறியபடியே ஓடி வருகிறாள். கிருஷ்ணா காப்பாற்று, கிருஷ்ணா காப்பாற்று என்று அவளின் அலறல் சப்தம் கேட்டு எல்லோரும் திரும்பி பார்க்க அங்கே என்ன நடந்தது தெரியுமா? ஏன் அவள் அப்படி அழுகிறாள்? அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியரின் மகன் இருக்கிறான் இல்லையா, அவள் கருவில் இருக்கக்கூடிய அந்த சிசுவை கொல்வதற்காக பிரம்மாஸ்திரத்தை ஏவி இருக்கிறான். அதை தடுப்பதற்காகத்தான் கிருஷ்ணனிடம் அபயம் கேட்டு அவள் ஓடி வருகிறாள். கிருஷ்ணன் உடனே என்ன செய்தார் தெரியுமா? அவர் கருணா கடாட்சி அல்லவா, அவர் உடனே கட்டை விரல் மாத்திரமே உள்ள அளவாக உள்ளே நுழைந்து அந்த பிரம்மாஸ்திரத்தை செயலிழக்க செய்கிறார். அந்த கருவில் இருக்கும் குழந்தை அதை கண்கொட்டாமல் பார்க்கிறது. என்ன அழகு, என்ன தேஜஸ், எப்படி ஒரு காந்தி, இந்த ரூபம், இது யார், இது யார் என்று தன் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய காலம் முழுமையும் அந்த முகத்தையே நினைத்து 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 அந்த குழந்தை வெளியில் வந்த அந்த நொடியிலிருந்து தான் காணும் ஒவ்வொரு முகத்திலும் அந்த முகத்தையே தேடுகிறது. அதனால்தான் பரீட்சை செய்கிறது. அதனால் அந்த குழந்தைக்கு பேர் என்ன தெரியுமா? பரீட்சை என்று அவர்கள் பெயர் வைக்கிறார். ஏன்னா அந்த குழந்தையின் கண்களில் எப்பொழுதும் ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ முதலிலேயே கருவிலேயே கடவுளை கண்டவனான அந்த பரீட்சை பிறந்ததிலிருந்தே அத்தனை பக்திமானாக இருக்கிறான். எல்லா குழந்தைகளும் பொம்மைகளை வைத்துக் கொண்டு விளையாடும். ஆனால்
இவன் என்ன செய்வான் தெரியுமா? கிருஷ்ண பொம்மையை வைத்துக்கொண்டு பூஜை புனஸ்காரங்கள் செய்து விளையாடுவது போல அந்த பொம்மைக்கு அபிஷேகம் செய்வது, அந்த பொம்மைக்கு பூஜை செய்வது என்று அப்படி குழந்தையிலிருந்தே பக்திமானாய் விளங்கினான் என்று பாகவதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட பரீட்சித் மகாராஜன் தான் ராஜ்யத்தை ஆளத் தொடங்கிய பொழுது ஒரு ராஜ ரிஷியாக அரசாண்டாலும் கூட எதிலுமே பற்றில்லாமல் கிருஷ்ணன் மீது மட்டுமே பிரேமை கொண்டவனாக மிகுந்த நேர்மையோடும் நியாயத்தோடும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவனாய் அவன் அரசாண்டு கொண்டிருக்கிறான். அதனால் அவன் அரசாளும் வரை கலிபுருஷன் அவனுடைய ராஜ்யத்திற்குள் நுழைய முடியவில்லையாம். அப்படிப்பட்ட பரீட்சித் மகாராஜன் ஒரு முறை வேட்டையாடச் செல்கிறான். வேட்டையை துரத்தியவாறே தன் படை பரிவாரங்களை விட்டு வெகு தூரம் வந்துவிட்ட அந்த பரீட்சித் மகாராஜனுக்கு மிகுந்த பசியும் தாகமும் களைப்பும் ஏற்பட அங்கே ஒரு ஆசிரமத்தை பார்க்கிறான். அப்பொழுது அந்த ஆசிரமத்திற்கு அருகே செல்லும் பொழுது அங்கே ஒரு முனிவர் தவக்கோலத்தில் அமர்ந்திருப்பதை காண்கிறான். இவனுக்கு இருப்பதோ பசியும் தாகமும் களைப்பும். அந்த நேரத்தில் புத்தி தடுமாறி குரல் தான் அழைத்தும் அந்த முனிவர் கண் திறக்கவில்லையே, தன்னை உபசரிக்கவில்லையே என்ற கோபத்தில் அருகில் இருந்த செத்த பாம்பை எடுத்து அவர் கழுத்தில் போட்டுவிட்டு திரும்பி அரண்மனைக்கு வந்து விடுகிறான் கோபத்தோடு. ஆனால் அரண்மனைக்கு வந்த அந்த நொடி அவன் மனதில் என்ன தோன்றியது தெரியுமா? நான் எப்பேற்பட்ட பாபத்தை செய்துவிட்டேன், எப்பேற்பட்ட பாவியாகிவிட்டேன். எனக்கு இதற்கு உடனடியாக தண்டனை கிடைத்தால் மட்டுமே என் மனதுக்கு நிம்மதி ஏற்படும் என்று அவன் மனதுக்குள்ளே கதறிக்கொண்டிருந்த அந்த வேளையில் அந்த ஷமீகர் அந்த முனிவரின் மகன் அங்கே வந்து தன் ஞான திருஷ்டியால் நடந்ததை உணர்ந்து கொள்கிறான். மகா தபஸ்வி அவனும் கூட. அதனால் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? உடனடியாக கோபம் நேரிட தன் தந்தைக்கு யார் இந்த அநியாயத்தை இழைத்தார்களோ அவர்கள் 7 நாட்களுக்குள் தக்ஷன் என்ற பாம்பால் தீண்டப்பட்டு மரணமடைவார்கள் என்று சாபம் அந்த நொடியை கொடுத்து விடுகிறான். அவன் தபஸ்விதான், ஆனால் தன் நிலை உணராமல் தன் நிலை தடுமாறி. அப்பொழுது ஷமீகர் அவனிடம் சொல்கிறார், நீ இப்படி ஒரு பாவத்தை செய்ய துணிந்தாயே, எப்படிப்பட்ட மகாராஜா தெரியுமா அவரை போய் அவர் செய்த சிறிய தவறுக்கு இத்தனை பெரிய தண்டனையை கொடுக்க முன்வந்து விட்டாயே, இந்த ஒரு நாளும் இதை மனம் ஏற்றுக்கொள்ளாது, இறைவன் தான் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று ஷமீகர் புலம்புகிறார். இங்கே என்ன நடக்கிறது தெரியுமா? இந்த செய்தி பரீட்சித் மகாராஜனை உடனே எட்டுகிறது. இவன் தான் தண்டனையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறானே. உடனடியாக அவன் மனம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறது. அடடா, இந்த ராஜ்யத்தின் மீதும் இங்கு இருக்கக்கூடிய செல்வங்களின் மீதும் என் உறவுகள் மீதும் என்னை சார்ந்தோர்களின் மீதும் நான் கொண்ட பற்றினை விடுவதற்கு இந்த சாபம் ஒரு காரணமாய் அமைந்ததே. இனி நான் இறைவன் நாமத்தை என்றென்றும் நினைத்தவனாய் நான் என் உயிரை சந்தோஷமாய் விடுவேன் என்று அனைத்தையும் ஒரு நொடியில் துறந்து கங்கை கரையில் துறவரம் மேற்கொள்கிறான். அதுவும் எப்படிப்பட்ட துறவரம் தெரியுமா? சாகும் வரை நீர் கூட அருந்தாமல் உண்ணாவிரதம் இருக்க போவதாக அவன் முடிவெடுத்து அந்த கங்கை கரையில் அமர்ந்த உடனே மகா தபஸ்விகள், பெரிய பெரிய ரிஷிகள், ஞானிகள் எல்லோரும் அங்கே குழுமுகிறார்கள் அவனை காண. அந்த 7 நாட்கள் அவனோடு இருப்பதற்காக அவன் அவர்களை அனைவரையும் வணங்கி ஒன்று வேண்டுகிறான். அந்த மரண தருவாயில் இருக்கும் மனிதன் உடனடியாக செய்ய வேண்டியது என்ன என்று எனக்கு சொல்வீர்களா ஞானிகளே? நான் இறக்கும் வரையிலும் என்னோடு இங்கே இருங்கள் என்று அவன் வேண்டும். அந்த நேரத்தில் வியாச பகவானின் மகனான முற்றும் உணர்ந்த ஞானியான சுக பிரம்ம ரிஷி அங்கே வருகிறார். அவரை கண்டதும் அத்தனை ஞானிகளும் எழுந்து வணக்கம் செய்ய அவரை ஒரு ஆசனத்தில் அமர வைக்கிறார்கள். இதே கேள்வியை அவரை வணங்கி பரீட்சித் மகாராஜன் கேட்க அவர் பேசத் தொடங்குகிறார். என்ன சொன்னார் தெரியுமா? பரீட்சித் மகாராஜனே, உனக்கு முன்பு கட்வாங்க மகாராஜன் என்று ஒரு ராஜன் இருந்தான். அவன் கதை உனக்கு தெரியுமா?
அவன் முன்பு தேவர்களுக்கு உதவி செய்வதற்காக போரிட வானுலகு சென்று அது முடிந்தவுடன் திரும்ப நினைக்கும் பொழுது அவன் தேவர்கள் அவனுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, வேறு எதுவும் வேண்டாம், நான் இன்னும் எத்தனை நாள் வாழ்வேன் என்று எனக்கு தெரிந்தால் போதும் என்று அந்த கட்வாங்க மகாராஜன் சொன்னான். அவர்கள் சொன்னார்கள், நீ வாழ்வதற்கு இன்னும் 24 மணித்துளிகளே மீதம் இருக்கின்றன என்று. அப்படியா, சரி, அது போதும், எனக்கு தெரிந்தவரை என் முடிவு எனக்கு தெரிந்ததே, அது மட்டில் மகிழ்ச்சி என்று உடனடியாக பூமிக்கு திரும்பி வந்து பத்மாசனத்தில் அமர்ந்து அந்த 24 மணித்தியாலங்களும் பகவானின் பாத சரணங்களில் தன் மனதை ஒப்புவித்து அசையாத அந்த தியானத்தோடு சமாதி நிலையில் இறைவனோடு ஒன்றர கலந்தான். இந்த கதையை சுக பிரம்ம ரிஷி பரீட்சித்துக்கு சொல்லி, உனக்கு 7 நாட்கள் இருக்கிறது மகாராஜனே, அதனால் எங்கும் நிறைந்த அனைத்தும் உணர்ந்த சர்வவியாபியான ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் அந்தர்யாமியாய் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை நினைப்பதும் பாடுவதும் அவன் நாமம் சொல்வதும் அவன் கதைகள் கேட்பதும் மரண தருவாயில் இருக்கும் ஒருவன் செய்ய வேண்டிய தலையாய கடமை என்று சொல்லி சுக பிரம்ம ரிஷி அவனுக்கு பகவானின் அத்தனை அவதாரங்களை பற்றிய கதைகளையும் விளக்க ஒவ்வொன்றாய் விளக்கத் தொடங்குகிறார். இதில் முதலில் வருவது ஸ்ரவணம். நவவித பக்தி என்று பிரகலாதன் சொன்ன அந்த 9 வித பக்தியில் முதலில் வரக்கூடியதான அந்த சிரவணத்தின் மூலமாய் இறைவனின் கதைகளை காதார கேட்பதின் மூலமாய் கேட்டதன் வாயிலாய் அந்த பரீட்சித் மகாராஜன் 7ஆம் நாள் முடிவில் இறைவனோடு ஒன்றிணைந்தான். நாமும் இப்போது அந்த இறைவனின் அவதாரங்களை நாட்டிய வடிவில் காண்போமா? துரும்பிலும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், துரிதத்தை பரிஹரிப்பார் துரிதத்தை பரிஹரிப்பார் நாராயணன். உன்னிலும் இருப்பார், என்னிலும் இருப்பார், உலகனைத்திலும் இருப்பார் நாராயணன். உள்ளிலும் இருப்பார், வெளியிலும் இருப்பார், உயிருக்கு உயிருமாயிருப்பார் நாராயணன். சித்தாயும் இருப்பார், ஜடமாயும் இருப்பார், சிஜடமாயும் இருப்பார் நாராயணன். குறைவில்லாத வாழ்வு தரும் கோவிந்தா, சங்கு சக்கரம் கொண்டவன் நீ,
விமலம்
कामवर्षद्युतरुकिसलयं नाथ ते पादमूलं भक्तानां कामवर्षद्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्ण कारुण्य सिन्धो नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्ण कारुण्य सिन्धो नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्ण कारुण्य सिन्धो पवनपुरपते कृष्ण कारुण्य सिन्धो कारुण्य सिन्धो कारुण्य सिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीं पवनपुरपते कृष्ण कारुण्य सिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीं परमानन्दसन्दोहलक्ष्मीं प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीं धुरन्धरवृन्दधराधिपते माधव गौरवसनमणिनूपुरमरकतहारसुराधिपते अंकितचन्दन अनुपम सङ्गुण अञ्जन रोषित नयनपते हरि हरि माधव मधुसूदन जय आनगदुन्दु विभाग्यपते शङ्ख गदा वनमाल सुदर्शन धारण तरुण करज्ज्वलते छल छल नयन सुधाकर भाषण तंत्र स्वतंत्र स्वरूप निधे अमर गणैरपि वाञ्छित पदयुग अमल कमल दल सौम्य निधे हरि हरि माधव मधुसूदन जय आनगदुन्दु विभाग्यपते भद्र विचित्र चरित्र पवित्र सुमित्र 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 पते भावित लोक चराचर पालन भागयुगल करुणा जलधे अगणित मुनिगण घोषण घोषित हरि हरि नाम सुधा संयुते हरि हरि माधव मधुसूदन जय आनगदुन्दु विभाग्यपते लालन लालित ललित विलुलित ललाट ललामक ललित पदे नव नव भाव मनोहर खेद निकेतन हेतु विनोद कथे आनन विकसित हसन मंद पर अकलुष सुंदर रूप निधे हरि हरि माधव मधुसूदन जय आनगदुन्दु विभाग्यपते हरि हरि माधव मधुसूदन जय आनगदुन्दु विभाग्यपते रम्य सुगंध मधुकर मधुगमतर गम पादम पादम नाद गीत पर संचर युगमन नाना विध दलहारपते अमित रमित घन कोलाहल शिखि अर्पित पिंजल चिकुरपते
मधुराधिपतेरखिलं मधुरम् अधनं मधुरं वदनं मधुरं नयनं मधुरं हसितं मधुरम् अधनं मधुरं
இந்த ஊரில் தான் வளர்ந்தேன், இந்த ஊரில் தான் ஸ்கூல் படித்தேன். இப்போ தஞ்சாவூரில் இருக்கிறோம் நாங்கள் எல்லோரும். நான் 11 வருஷமாக இந்த டான்ஸ் கிளாஸில் கற்றுக்கிட்டுருக்கேன். எங்களுடைய குரு திரு எஸ் நடராஜன் அவர்கள் உங்களுக்கு என்ன கலை தெரியுமோ பரதநாட்டியம் தவிர गिरिधारे गिरिधारे गोवर्धन गिरिधारे 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 गोवर्धन गिरिधारे संचारी संचारी वृंदावन संचारी 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 वृंदावन संचारे उपकारी उपकारी आर्तनाम उपकारे उपकारी उपकारी आर्तनाम उपकारे उपदेशकारी गीतोपदेशकारी
उपदेशकारी गीतोपदेशकारी मनोहारी मनोहारी गोपी मनोहारी 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 गोपी मनोहारी अपहारी अपहारी भक्तानां चित्तापहारी अपहारी अपहारी भक्तानां चित्तापहारी नन्द यशोधा मनोक्लदकारी नन्द यशोधा मनोक्लदकारी लीला विनोदकारी मुरलीधरी लीला विनोदकारी मुरलीधरी सुंदर किरीटधारी पीतांबरधारी सुंदर किरीटधारी पीतांबरधारी शंख चक्रधारी शत्रु संहारी सुंदर किरीटधारी पीतांबरधारी शंख चक्रधारी शत्रु संहारी गिरिधारी गिरिधारी गोवर्धन गिरिधारी संचारी संचारी वृंदावन संचारी उपकारी उपकारी आत्मनाम उपकारी उपदेशकारी गीतोपदेशकारी मनोहारी मनोहारी गोपी मनोहारी अपहारी अपहारी भक्तानां चित्तापहारी नन्द यशोधा मनोक्लदकारी नन्द यशोधा मनोक्लदकारी लीला विनोदकारी मुरलीधरी सुंदर किरीटधारी पीतांबरधारी शंख चक्रधारी शंख चक्रधारी शंख चक्रधारी शंख चक्रधारी शंख चक्रधारी शंख चक्रधारी शत्रु संहारी शंख चक्रधारी शत्रु संहारी गिरिधारी 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 शंख चक्रधारी शंख चक्रधारी शत्रु संहारी शंख चक्रधारी शत्रु संहारी शंख चक्रधारी शत्रु संहारी
But
एकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः नारायण करुणामय शरणं करवाणि तावको चरणो नारायण करुणामय शरणं करवाणि तावको चरणो इति षट्पदे मदे वदन सरोजे सदा वसतु नारायण करुणामय शरणं करवाणि तावको चरणो इति षट्पदे मदे वदन सरोजे सदा वसतु சேவித்து பொற்றமரையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றும் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றே வல்லங்களை கொள்ளாமல் போகாது இற்றைப்பறை கொள்வான் அன்று கோவிந்த எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோடு ஒற்றோமேயாவோம் உமக்கே நாமம் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றினோரெம்பாவாய் எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உமக்கே நாமம் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றினோரெம்பாவாய் எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உமக்கே நாமம் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றினோரெம்பாவாய் மற்றை நம் காமங்கள் மாற்றினோரெம்பாவாய் மேடம் மேடம் இந்த கண்ணபிரான் அருளால நீங்க மக்கள் பெற்று எல்லா மக்களும் அன்பை பெற்று நீங்க வந்து நாளை மாடி எங்க விழாவை சிறப்பிச்சு கண்ணபிரானை அப்படியே வரவழைச்சிட்டீங்க. நீங்க எல்லா திருவடிகளும் பெற்று எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று எல்லாம் நீரோடி வாழ்க வேண்டும். கண்ணுகளா நீங்க செல்லும் இடமெல்லாம் சீரும் சிறப்புடன் சகல ஐஸ்வர்யத்துடன் எங்கள் கண்ணபிரான் அருளை திருவேங்கட பெருமான் நின்றவள தாயார் செங்கமல தாயார் அருளை பெற்று நீங்கள் எல்லோரும் நலமுடன் இந்த மக்கள் எல்லோரும் அன்புடனும் சீருடனும் சிறப்புடனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்து அன்பாக இருந்து எல்லா மக்களும் இன்புற்று வாழ வேண்டும். கிருஷ்ணா. எப்பயுமே நான் இந்த ஊருக்கு வந்தாலே என்னை சிரித்து ரொம்ப
பாசமாக வரவேற்கிறது எங்கள் அத்தை தான். இன்றைக்கி அவங்க வந்து ஆண்டாள் பண்ணும்போது இங்கே முன்னாடி வந்து நின்று அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒருத்தருடைய ஒரு அவங்களுக்குள்ளே நாங்கள் இந்த பக்தியை கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அப்படின்றத எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த கிருஷ்ணர் இல்லை அப்படின்னா நான் கிடையாது, இந்த கிருஷ்ணர் இல்லைன்னா இந்த நாகனாபுரம் மக்களில் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த கிருஷ்ணர் மேலே நம்ம பக்தி அப்படின்னு சொல்லலாம், அவர் மேலே அன்புன்னு சொல்லலாம், காதல்னு சொல்லலாம். அது ஒவ்வொருத்தருடைய இடத்துல இருந்து பார்க்கும்போது இந்த கண்ணன் சின்ன நவநீத கண்ணன் அப்படின்றவன் நம்மளை எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவான் அப்படின்னா, இந்த ஊரில் இருந்து வளர்ந்து படித்த நான் எனக்கே தெரியாது, நான் குருவாயூரில் எங்கே இருக்குன்னு தெரியாது, குருவாயூர் நான் போவேனானே எனக்கு தெரியாது. ஆனால் கூட்டிகிட்டு போனான். உங்களுக்கு தெரியாது, கண்ணன்ட்ட ஒரே ஒரு தடவை உன் கோவிலில் வந்து ஆடணும்னு மட்டும்தான் நான் வேண்டுனேன். மறு வாரம் நாங்கள் குருவாயூர் போய் இந்த குருவாயூர் கோவிலில் நாங்கள் ஆடினோம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு என் வாழ்க்கையில் நடந்ததுக்கு அப்புறமா தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணாலும் அந்த இடத்துல இவன் என் கூட இருக்கிறான், என் கையை பிடிச்சிக்கிட்டு என்னை இன்னமும் கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அப்பையிலேருந்தே இருந்தது. 2023 நாங்கள் இந்த கோவிலில் வந்து ஆடினோம். మంచి బాగా వాకొచ్చి పిల్లలు ఇంకా బాగా బాగా భయంకరంగా ఆడాలా, అన్ని కూడా పోయి అన్ని ఇదే మెడల్ తీయాలా, అన్ని బాగా సూపర్గా ఉండే ఆట అంటే డ్యాన్స్ రెండు బాగుంటాయి. కొంచెం బాగా ఆడలేకనే వచ్చింది, బాగా ఆడలేకనే వచ్చి బాగుంటాయి. దేవి గోపాలస్వామి వాళ్ళు వచ్చి మా డాన్స్ని చూసేసి చిన్న అన్వలిప్పుగా వచ్చి 5000 రూపాయలు వచ్చి ఇచ్చారు. అది నిండా సంతోషం. మా ఏ కోవళ్ళను వచ్చి రూపాయి వద్దు, మా గురువునుடைய ఒకే ఇది వద్దు రూపాయి ఏంటికి అటంతట ఈ కళ వచ్చి கடவுளுக்காக అర్పణించబడ్డది అటనేసి கடவுளுக்காக ఒక్కొక్క కోయిలను పోయి ఆడేపోదు సామికాగ మామ ఆడేము, మీరు మమ్మల్ని పిలిచారు సామికాగ మమ్మల్ని ముడిచిన ఒక తొండు. ఈయన నవవిధ భక్తిల మాకు వచ్చి నాట్యం మూలంగా కడవులకి పోయి సేరే ఒక వాய்ப்பு దొరికింది. నేను మీ అందరినీ ఇక్కడ చూసేలా నిండా సంతోషం. మీరు வந்து பரதநாட்டியம் பண்ணவங்க எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. நம்ம ஊர்லேயே பிறந்து நம்ம ஊர்லேயே வாழ்ந்து அந்த பொண்ணு இங்கே யாருமே பரதநாட்டியமே கற்றுக்கிட்டதில்ல. இந்த பொண்ணு பரதநாட்டியம் வெளியூரில் போனதுனால அதை கற்றுக்கிட்டு இந்த நம்ம ஊருக்கு பெருமை செஞ்சு யாரும் இல்லை மறந்துடலாம். உங்களை எது மோட்டிவேட் பண்ணுச்சு இங்க வர்றதுக்கு? தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கீங்க, எது உங்களை மோட்டிவேட் பண்ணுச்சு? அதாவது எல்லாம் யங்ஸ்டர்ஸா இருக்கீங்க, எது உங்களை மோட்டிவேட் பண்ணுச்சு? யாரும் சொல்ல முடியாது. அதாவது எங்களுக்கு நல்லா பொழுதுபோக்கா இருந்துச்சு, எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவா இருந்துச்சு பார்க்கும்போது. ஓகே, நம்ம தமிழ்நாட்டிலே இப்படி இருக்காங்க, நல்லா பண்றாங்க அப்படின்னு மோட்டிவேட்டா இருந்துச்சு. மிக்க மிக்க நன்றி. நான் இந்த ஊர் பொதுமக்கள் சார்பா நன்றி கேட்கிறேன். விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விருதை வழங்குமாறு மிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தே அபர்ணா, வைபவ ஸ்ரீ, ஜெயஸ்ரீ, நாராயணி, சுபஸ்ரீ. இப்போ எடுத்துட்டீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, கை காட்டுங்க. அனுஸ்ரீ சார் கொஞ்சம் பின்னாடி.
சௌமியா ராணி, தாரணி, ரணவிகா, இந்த பரிசு எல்லாத்துக்கும் காரணமாயிருந்த அடுத்ததாக ரா கோபாலகிருஷ்ணன், பாகதமேளா வித்யாலயா மெலட்டூர். இவங்க எங்கள் குரு பெங்களூரில் இருந்து சொல்லித்தராங்க. எங்கள் கூட படிக்கிற பரதநாட்டியம் கற்றுக்கிற பையன்தான். அந்த வீடியோ பார்த்து எங்கள் எல்லாரையும் இன்னைக்கு ஆட வச்சிருக்குது அப்படின்றது அக்காவோட சேர்த்து கோபாலகிருஷ்ணனால் மட்டும்தான் பண்ண முடிஞ்சது. அவனுக்காக இந்த பங்களிப்பு. அப்படின்னு சொல்லலாம். ஜப்பான் அப்படின்னா தொழில் வளம் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு தேசம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதுபோல இந்தியா என்று ஒரு நாடு இருக்கிறது. அந்த பூமி புண்ணிய பூமியாக உலகத்தில் காணப்படுகிறது. அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, இங்கே அரங்கேறியது போல கிருஷ்ணராக இருந்தாலும் சரி, ஆண்டாளாக இருந்தாலும் சரி, ராமராக இருந்தாலும் சரி, தெய்வங்கள் மனித வடிவிலே அவதாரம் செய்து வாழ்ந்தது இந்திய தேசத்தில் தான் என்ற காரணத்தினால் ஆன்மீக வளத்தை அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய ஒரு பூமி என்ற காரணத்தினால் நமது பாரத தேசம் புண்ணிய பூமி என்று உலகத்தவர்களால் கொண்டாடப்படுகிறது. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சிகாகோ மாநாட்டிற்கு சென்று இந்து சமயத்தினுடைய தாற்பயங்கள் எல்லாவற்றையும் உலகத்திற்கு எடுத்து சொன்னதற்கு பிறகு ஆசியாவில் இருந்து ஒரு ஜோதி கிளம்பி வந்திருக்கிறது என்று மேற்கத்திய தேசத்தவர்களால் நம்முடைய இந்திய தேசம் கண்ணுறப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு மிகவும் சிறப்பான ஆன்மீக வளம் நிரம்பிய பூமி தான் நம்முடைய பூமி. அதனால பிள்ளைகளுக்கு தினந்தோறும் காலையில் எழுந்தா நல்ல வழிபாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாது திருவிழா காலத்துல மட்டும்தான் போய் சாமி கும்பிடணும்லாம் இல்லாம எல்லா நாளும் அனுதினமும் இறைவனை கைதொழ வேண்டும் என்ற நல்ல பழக்கங்களை உருவாக்கி கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, நல்ல பழக்கங்களை தினந்தோறும் செய்ய வேணும்னு பழக்கினா அந்த பழக்கம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில வழக்கமாக மாறும். அந்த வழக்கம் வாழ்க்கையாக மாறும். வழக்கம் வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்மையும் அறியாம அந்த விஷயத்த செய்யாம அடுத்த வேலைக்கு நம்ம போக மாட்டோம். அந்த அளவிற்கு எப்படி கண்ணில் ஒரு தூசு விழுது அப்படின்னா கை நம்ம சொல்லாமலே போய் அதை தடுக்கிறதோ, அது போல அனிச்சை செயலாக இந்த ஆன்மீக வழக்கம் என்பது நமக்கு கைவர பெற்றுவிடும் அப்படின்னு சொல்லலாம்.